அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்த பிறகு கபர்ல போன பிறகு நமக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை லேசாக வந்து விடுமா? அவ்வளவு லேசாக சொல்லாது. படைத்த இறைவனுடைய வார்த்தை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் பாக்கியம் கிடைக்காது. ரப்பி அல்லாஹ் என்று சொல்வதற்கு துடிப்பார்கள், ஆனால் அவர்களால் சொல்ல முடியாது. லா அத்ரி, எனக்கு தெரியாது என்றுதான் பதில் அவர்களுக்கு. மந்தீனுக், உன்னுடைய நபியும், உன்னுடைய நபி யார், உன்னுடைய தூதர் யார்? மதீனுக், உன்னுடைய மார்க்கம் என்ன? லா அத்ரி லா அத்ரி, எனக்கு தெரியாது தெரியாது என்று சொல்லிக் கொண்டுதான் இருப்பான். அந்த நேரத்தில் மலக்குகள், அந்த வானவர்கள் அந்த நரகத்துடைய அந்த ஜன்னல்களை திறந்து விட்டு அந்த நரகத்துடைய அதாபுகளை அவர்களுக்கு காட்டிக்கொண்டு அந்த நரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்றின் மூலமாகவே அவர்களுடைய உடம்பெல்லாம் அப்படி சுருங்கிவிடும், தோலெல்லாம் அப்படி கருப்பாகி அப்படி சுருங்கிவிடும். இன்னும் கபர்ல வைத்த பிறகு முதல் தண்டனையே அவர்களுடைய கபர் அவ்வளவு நெருக்கமாகிவிடும். இன்னும் ஹதீஸிலே பார்க்கும் பொழுது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய முதுவின் எலும்பு இடது பக்கம் வந்துவிடும், இடது பக்கம் இருக்கக்கூடிய எலும்பு வலது பக்கம் வந்துவிடும். அவ்வளவு நெருக்கமாக அவர்களுடைய கபர் ஆகிவிடும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் அந்த நேரத்தில் கத்தக்கூடிய அந்த சத்தம் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் கேட்காது. வெளியில நம்ம ஜாலியா இருக்கலாம், உள்ளாக போன பிறகு நாம் எவ்வளவு கத்துனாலும் வெளியில யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் எவ்வளவு கத்துனாலும் எவ்வளவு கதறினாலும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அவர்கள் மறுமை நாள் வருவரை அவர்களுக்கு இப்போதிலிருந்தே மறுமையாக ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய மரணமே மறுமைக்காக ஒரு ஆரம்பம் தான். அவர்களுக்கு அந்த அதாபுகள் அப்போதிலிருந்தே கொடுக்கப்படும். அந்த மறுமை நாள் வரும் வரை அவர்கள் கபர்ல அதாபு, மறுமை நாள் வந்து விட்டது என்று சொன்னால் விசாரணை, அதற்கு பிறகு நரகத்தில் அந்த அதாபு. அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக நல்லவர்களுடைய ரூஹ் என்னென்று சொன்னால், எப்படி கெட்டவர்களுடைய ரூஹ் எடுக்கப்படுகிறதோ அதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை போன்று நல்லவர்களுடைய ரூஹை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் பயமும் இருக்க வேண்டும், ஒரு பக்கம் ஆசையும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் இந்த குர்ஆனை பற்றி சொல்லுகின்றான். கெட்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது நீங்க நல்ல ஒத்து பாருங்க, நல்ல கவனிச்சு பாருங்க, அடுத்த உடனடியாக நல்லவர்களை பற்றி சொல்லுவான். நரகத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்லுவான். ஏன்? இது அல்லாஹ்வுடைய ஒரு டெக்னிக், ஒரு தர்கீப். இதுதான் அரபில் அத்தலகீப் என்று சொல்லுவார்கள். ஆசை மூட்டி சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பது.